சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்கு தான் காதலி சின்ன கம்ப பிடிக்க கூடாது. மண்ண கௌவ வா. எடல் கம் ஆன். அப்படிதான் தம்பி. போடாதீங்க. அடிச்சு தூக்கு. சிறப்பு சிறப்பு. ரொம்ப ஜோரா விளையாண்டாரு. அருமை தம்பி. சிலம்ப போட்டியில இதுவரைக்கும் யாராலையும் ஜெயிக்க முடியாத மணிய நம்ம எழில் தம்பி வீழ்த்திட்டாரு. எழில் தம்பி ஜெயிச்சிட்டாரு. வாழ்க தம்பி வாழ்க. சிறப்பு தம்பி. நம்ம ஊருக்கு பெருமையை தேடிட்டீங்க. ஐயோ, தான் தான் எல்லாரும் சும்மாவே ஆடுவா. இப்ப இவன் வேற ஜெயிச்சிட்டானா? அலப்பற தாங்காது. முத்தாளம்மன் அருளால எழில் தம்பி பக்கத்தூர் மடியை தோக்கடிச்சிட்டாரு. நம்ம ஊர் மானத்தையும் காப்பாத்திட்டாரு. இப்போ நம்ம ராஜலட்சுமி அம்மா எழில் தம்பிக்கு 5 பவுன் தங்க சங்கிலிய பரிசா கொடுக்க போறாங்க. தம்பி வாங்க தம்பி, மேடைக்கு வாங்க. எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. ஜோரா கையை தட்டுங்க. வாங்க தம்பி, மேடைக்கு வாங்க. ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஓகே. அற்புதமான தருணம். ஊர் மானத்தை காப்பாத்தி இருக்கீங்க. வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் மாப்ள. சூப்பர் மாப்ள. நன்றி. வா. அம்மா வாங்கம்மா. ஜி எந்திரி வந்து பரிசு கொடுங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. இந்தாங்கம்மா. அம்மா தம்பிக்கு இந்த சால்வை எடுத்து போட்டு இந்த பரிசை கொடுங்கம்மா. இத வாங்கிட்டு அந்த செயின் எடுத்துட்டு போ. அத்தை மேடம், ஊரே உங்களுக்கு மரியாதை கொடுத்து மேடையில் உட்கார வச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதா? சால்வையை கையில கொடுக்க கூடாது, தோள்ல போடணும். பரிசை எடுத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடாது, எடுத்து கழுத்துல போட்டு விடணும். ஆனா இந்த பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத உங்களை அந்த கடவுள் எப்படி இவ்ளோ பெரிய பொசிஷன்ல உட்கார வச்சான்னு தெரியல. என்னோட வருங்கால புருஷன் இந்த ஊர் மான மரியாதையெல்லாம் காப்பாத்திருக்கான். நீங்க அதுக்காக வச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாமே. என்ன? அம்மா உங்க கையால தம்பிக்கு சால்வை போட்டு விடுங்கம்மா. அம்மா இந்த செயினி எடுத்த ஒரு கழுத்துல போட்டுடுங்கம்மா. ஒரு நிமிஷம், நீங்க இந்த செயினை கழுத்துல போட்டு விட வேண்டாம். அத கையிலேயே கொடுத்துருங்க. வயிற்றுச்சலோட போட்டு விட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எழில் தம்பி இப்போ தங்க சங்கிலிய பரிசா வாங்குறாரு. எல்லாரும் ஜோரா கையை தட்டுங்க. சிறப்பு தம்பி. பாருங்க. கோவில் கமிட்டி சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி தம்பி. அம்மாடி ஒரு நிமிஷம்.
பாட்டி என்ன என் செல்ல பேராண்டி இந்த ஊரோட மானத்தையே காப்பாத்திட்டய்யா. எங்க எல்லாரையும் தலை நிமிர வச்சுட்ட ராசா. அதெல்லாம் சரிதான். நாளைக்கு எங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் தெரியும். தெரியுமா? நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா உங்களை மாதிரி வந்துடுறேம்மா. நல்ல மனசுக்காரங்களுக்கு மட்டும்தான் சரிம்மா. அழைப்பு. என்னங்க, ராஜிக்கும் அந்த கயலுக்கும் பகை வளர்ந்துகிட்டே போகுது. போகட்டும் போகட்டும், அதுதானே நமக்கும் தேவை. ராஜி ரொம்ப சூடாயிட்டாங்க. நம்ம பங்குக்கு ஏதாவது ஏத்தி விடணும். ஆ, ஏத்தி விட்டுருவோம். என்ன திமிரு இருந்தா அத்தனை பேர் முன்னாடி அத்தனை கூட பார்க்காம நிறைஞ்ச சபையில உன்னை அவமானப்படுத்துவா. கட்டிக்க போறவன் சிலம்பத்துல ஜெயிச்சுட்டானா. அப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன அலப்பற பண்றா. இந்த ஊர் மனத்தை காப்பாத்தினவனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதான்னு உன்னையே நக்கல் அடிக்கிறா. இப்படித்தான் ராஜி எப்பவும் ஏட்டிக்கு போட்டியா பேசி எங்களையே கடுப்பேத்துவா. உங்க அண்ணனை அசிங்கப்படுத்த ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிட கூடாது. இதுதான் சாக்குன்னு தலையில முக்காடு போட வைக்காத குறையா எங்களை வச்சு செய்வா. விட்டுருங்க மாமா, என் மக பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க தம்பிக்காக இத பொறுத்து போங்கன்னு அந்த காமாட்சி கால்ல விழாத குறையா இவர்கிட்ட கெஞ்சும். அதனால பொழைச்சு போங்கடின்னு இவர் பொறுத்துக்கிட்டு இருக்காரு. எங்களை விடுமா. அந்த அகம்பாவம் பிடிச்ச கையிலோட திமிர தாங்கிக்கணும்னு உனக்கு என்ன தலையெடுத்து சொல்லு. அவளோட அப்பன் உன்னை ஆரம்பத்துல ஏத்துக்கிட்டாரா? இல்லல்ல. அப்ப நீ அந்த கையில பொறுத்து போகணும்னு என்ன அவசியம் இருக்குங்கிற? எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீ யாருடின்னு மேடையில அவ கண்ணத்துல பலார்னு ஒண்ணு வச்சிருந்தேன்னு வையி. ஐயோ அத்தன்னு அடங்கி போயிருப்பா. ஏ லூசு, அப்படி நடந்துகிட்டா அது என் தங்கச்சிக்கு தானே அசிங்கம். என் தங்கச்சி என்ன அந்த கயல் மாதிரி ஒண்ணுமில்லாதவளா? ராஜலட்சுமிக்குன்னு ஒரு இது, அது என்ன? என்னது? டிக்னிட்டி. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ராஜிமா, அப்ப நீ அவளை மறைமுகமா தான் வச்சு செய்யணும். உன்னை அவமானப்படுத்தின கையில உன் கால்ல விழுந்து கதற வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி.